தைப்பூச விரதம் இருக்க போறீங்களா? இந்த விஷயங்களை கடைபிடிக்க மறந்துடாதீங்க. தை மாதத்தில் வரும் பெளர்ணமி நாளும் பூசம் நட்சத்திரமும் இணைந்த நாளில் தைப்பூச பெருவிழா உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். தைப்பூசம் அன்று விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமும் தீரும். வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. விடப்பெரிது முருக பெருமானுக்குரிய மிக உன்னதமான விரதங்களில் ஒன்று தைப்பூச விரதம். முருக வழிபாட்டில் மிக முக்கியமானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் விரைவில் பலன் தரக்கூடியதாகவும் கருதப்படுவது வேல் வழிபாடு. அப்படிப்பட்ட சக்திவேலை அன்னை பராசக்தியிடம் இருந்து முருக பெருமான் பெற்ற தினமே தைப்பூசம் ஆகும். முருகன் வேறு வேல் வேறு கிடையாது என்பார்கள். அதேபோல் முருக பெருமானின் திருக்கரத்தில் இருக்கும் வேல் வெறும் ஆயுதம் கிடையாது. அது சிவ சக்தி சொரூபம். சூரனுடன் போர் புரிவதற்காக முருக பெருமான் புறப்பட்ட போது தன்னுடைய மொத்தம் சக்திகளையும் திரட்டி சிவபெருமான் உருவாக்கியது தான் வேல். அந்த வேலுக்கு முழு சக்தியும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் அது காக்கும் சக்தியாக எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அன்னை பராசக்தியிடம் கொடுத்து அவரது கைகளால் முருகனிடம் சிவபெருமான் கொடுக்க சொன்ன தினமே தைப்பூச திருநாளாகும். முருகனின் அருளை வேண்டி தைப்பூச விரதம் இருப்பவர்கள் சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக மறக்காமல் கடைபிடிக்க வேண்டும். தைப்பூச விரதத்தை 48 நாட்கள் 21 நாட்கள் 7 நாட்கள் என எத்தனை நாட்கள் கடைபிடித்தாலும் சரி. தைப்பூசம் அன்று ஒரு நாள் மட்டும் விரதம் கடைபிடித்தாலும் சரி, இந்த விஷயங்களை நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும். பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டுமே தைப்பூசம் அன்று விரதம் இருக்க முடியும். அதனால் தைப்பூச விரதம் இருக்கும் போது என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். தைப்பூச விரதம் இருப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டியவை. விரதம் இருப்பவர்கள் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து தலைக்கு குளிக்க வேண்டும். முதலில் குலதெய்வத்திற்கு ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். காலை நல்ல நேரத்தில் முருகனுக்கு பூக்கள் சாற்றி ஒரு நெய் தீபம் ஏற்றி விரதத்தை தொடங்கவும். மாலை ஷட்கோண கோலம் போட்டு 6 நெய் தீபம் வெற்றிலை தீபம் ஏற்றி பூஜை செய்வது மிகவும் சிறப்பு. வேல் இருந்தால் பால் பன்னீர் சந்தனம் இளநீர் தண்ணீர் முடிந்தவற்றை கொண்டு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு. ஓம் சரவணபவாய நமக என 108 முறை சிவப்பு நிற மலர்களால் முருகனுக்கு அர்ச்சனை செய்யலாம். தேன் தினை மாவு சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு இவற்றில் ஆராதனை செய்யவும். முடிந்தவற்றை வைத்து தீப தூபம் காட்டி வழிபட வேண்டும். வேல்மாறல் வேல் விருத்தம் படிப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. முருகன் கோவிலுக்கு பால் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் செருப்பு அணியாமல் பால் கொண்டு செல்ல வேண்டும். முழு உபவாசம் இருப்பவர்கள் பூஜை முடியும் வரை உணவை தவிர்ப்பது நல்லது. தண்ணீர் மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு நாள் முழு விரதம் இருக்கலாம். சமைக்காத உணவு அல்லது உப்பில்லாத எளிய உணவுகள் எடுக்கலாம். இதில் எந்த விரதம் இருந்தாலும் தண்ணீர் கட்டாயம் குடிக்க வேண்டும். மாலை அணிந்தும் அணியாமலும் விரதம் இருக்கலாம். மாலை அணிந்தால் கட்டாயம் கோவிலுக்கு செல்ல வேண்டும். யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் கொடுக்க வேண்டும் அல்லது ஏதேனும் இரு ஜீவராசிகளுக்கு உணவளிக்க வேண்டும். தைப்பூசம் அன்று அருகிலுள்ள மலை கோவிலுக்கு கிரிவலம் செல்வதால் கெட்ட கர்மா விடுவிக்கப்படும். காவடி பாத யாத்திரை பால்குடம் அலகு குத்துதல் போன்றவை மிக முக்கியமான தைப்பூச விரதங்கள். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் காலை 6 மணிக்கு மேல் வீட்டில் முருகன் படத்திற்கு முன் படையலிட்டு தீப தூப ஆராதனை செய்து விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். ஓம் சரவணபவ. வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.